கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். என் இளம் வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல தாவீது 2 காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவரே, என் இளவயதின் பாவத்தையும் மீறுதல்களையும் நினையாதிரும். இன்னொன்று, கர்த்தாவே, உமது தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். முதல்ல சொல்றாரு நினையாதிரும்னு, அடுத்தது சொல்றாரு நினைத்தருளும். இப்ப தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இந்த 2 காரியத்தையும் நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் மறக்க வேண்டிய காரியம் இருக்கிறது, அதாவது கர்த்தர் நினையாமல் இருக்கிற காரியமும் இருக்கிறது. அதே நேரம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் நினைக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. இப்ப தேவ பிள்ளையாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எந்த ஒரு மனுஷனுடைய பாவம், அவனுடைய மீறுதல், அவனுடைய அக்கிரமம் கர்த்தரால் மறக்கப்படுகிறதோ, கர்த்தர் அதை நினையாமல் இருக்கிறாரோ, அந்த மனுஷனால் தான் எப்பொழுதுமே கர்த்தருடைய நினைவில் இருக்க முடியும். கர்த்தர் எந்த ஒரு மனுஷனை தம்முடைய தயவு நிமித்தமும் அவருடைய கிருபை நிமித்தமும் நினைக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு தான் பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியான அந்த சுதந்திரம் அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா கைவிடப்பட்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். எனக்கு உங்களை தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய நினைவில் அவர்கள் இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கு? அக்கிரம கிரியைகள் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. அக்கிரம செய்கைக்காரரே அவங்கள பார்த்து சொல்றாங்கன்னா அவர்கள் செய்த பாவம் கர்த்தரின் நினைவில் இருக்கிறது, அவர்கள் கர்த்தரின் நினைவில் இல்லை. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல? நித்திய ஜீவனிலே தங்களுக்கென கர்த்தர் நியமித்த பங்கை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் தேவபிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் எச்சரித்து காண்பித்து தருவது அதுதான். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் கர்த்தர் மறந்திருக்க வேண்டும். அதே நேரம் கர்த்தர் தம்முடைய தயவு நிமித்தம் அவருடைய கிருபையின்படி தேவபிள்ளைகளாகிய நம்மை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்றார். நம்மை எப்பொழுதுமே நம்முடைய தேவன் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய நினைவில் தொடர்ந்து நினைக்கப்படுகிறானோ, தேவன் அவனை மறக்காமல் நினைத்துக் கொண்டே இருக்கிறாரோ, அவனுக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாய் கிடைக்கும். ஏன்னா அவனுடைய பாவங்கள் கர்த்தரால் மறக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது அவன் பாக்கியவான் என்று. இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா, நம்முடைய பாவத்தையும் நம்முடைய மீறுதல்களையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் மறக்க வேண்டுமானால், கர்த்தர் தம்முடைய தயவு நிமித்தம் அவருடைய கிருபையின்படியே தேவபிள்ளைகளாகிய நம்மை நினைக்க வேண்டுமானால், இங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த காரியத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அதுதான் தன்னுடைய பாவத்தை குறித்தும் மீறுதலை குறித்தும் தாவீது சொல்லும் பொழுது அவர் அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் இளம் வயதின் பாவத்தையும் மீறுதலையும் நினையாதிரும். நான் சின்ன வயசுல செஞ்ச பாவத்தையும் மீறுதலையும் ஆண்டவரே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது அந்த பாவமும் அந்த மீறுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று தாவீது சொல்லுகிறார். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் தான் இரக்கம் பெறுவான். அவனுடைய பாவம் தான் தேவனால் மன்னிக்கப்பட்டு மறக்கப்படும். அதே நேரம் அந்த மனுஷனை தான் கர்த்தர் நினைத்தருள்வார். தேவபிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் காண்பித்து தருகிற பிரதானமான காரியம், நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து பாவத்திற்குள்ளாகவும் மீறுதலுக்குள்ளாகவும் அக்கிரமத்தினால் நிறைந்ததாகவும் இருந்ததானால் நிச்சயமா கர்த்தர் நம்மை அல்ல, நம்முடைய பாவத்தையும் நம்முடைய மீறுதலையும் நினைத்து அவர் நியாய தீர்ப்பிலே அப்படிப்பட்ட ஜனங்களை கைவிடுவார். ஆனா எந்த மனுஷன் தன்னுடைய பாவத்தையும் மீறுதலையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் கர்த்தர் சமூகத்தில் வந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அதன் பிற்பாடு அதை தொடராது இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தான், பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற அப்படிப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் தான்
அவன் மீறுதலையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் மறந்து, ஏன்னா அதை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. தேவன் மன்னித்த பிற்பாடு ஒரு மனுஷனுடைய பாவத்தை அவர் நினைவு கூற மாட்டார். அவர் என்ன பண்ணிடுவாரு? அவனுடைய மீறுதலையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மறந்து அதன் பிற்பாடு பரிசுத்தமாய் வாழ்கிற தேவ பிள்ளை அவர் நினைத்து கொண்டே இருப்பார். எப்படி தெரியுமா? அவருடைய தயவு நிமித்தம், அவருடைய கிருபையின்படி அவர் நினைத்தருள்வார். தேவ பிள்ளைகளாகி நாம் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்ய நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் இந்த வசனத்தின்படியே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவது, நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல